எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. ஸோ இதுதான் நான் உங்களை நேருக்கு நேர் பார்த்து பேசுகிற வீடியோ. ஸோ அதனாலேயே இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போகிறேன். எனக்கு கதை அவ்வளோவா சொல்ல வராது. ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசிக்கிறதுனால உண்மையிலேயே நடந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் கதையை நம்ம பார்க்கலாம். ஒரு கொலை நடக்குது, ஆனால் அதுக்கு தடயம்னு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில போலீஸ் எப்படி அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்கன்றது தான் முழு கதையே. அதுவும் அது ரியல் லைஃப்பில் நடந்த விஷயம் இல்லையா? ஸோ அதனால ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபிலிம் போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. ஐ மீன் நீங்க வந்திருக்கிற இடத்தோட பேரு வேற. அண்ணே உங்க பேர் நானே மறந்து போச்சு. என் பேர் என்னப்பா? 2013 வருஷம் ஜூன் மாதம் 77 வயசு இருக்கிற ஒரு தாத்தா, அவரோட பேர் சார்லஸ். அவரும் அவரோட ஒய்ஃபும் கொலராடோவுக்கு ஒரு வெக்கேஷனுக்காக போகிறாங்க. சார்லஸ்க்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் 3 பசங்க, பேர குழந்தைங்கன்னு ஒரு சந்தோஷமான லைஃப்பை தான் அவங்க வாழ்கிறாங்களே. சம்மர் டைம்னாவே ஓவராக வெயில் அடிக்கும். ஸோ அதனாலேயே இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கொலராடோவுக்கு ட்ரிப்பு போகிறது வழக்கம். ஸோ அதே மாதிரி ட்ரிப் போகும்பொழுது போகிற வழியில் ஓக்லஹோமாவில் பாய் சிட்டின்ற ஒரு ஊர், அந்த ஊருடைய ஸ்டோரில் நின்று காருக்கு தேவையான பெட்ரோலு, அவங்களுக்கு தேவையான பொருள்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நம்ம சார்லஸ் தாத்தா கார்ல ஏறலாம்னு நினைக்கும் பொழுது கையில கன் எடுத்துக்கிட்டு ஒரு பர்சன் வர்றாரு. அவரு சார்லஸ் தாத்தா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா சார்லஸ் தாத்தாவுக்கு காது சரியா கேட்காது. ஸோ அதனால காருக்குள்ள இருக்கிற அவரோட ஒய்ஃப் கிட்ட இவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒய்ஃபும் பயத்திலேயே ஒழுங்கு மரியாதையா உன் பர்ஸை எடுத்து கொடு அப்படின்னு அவன் சொல்றான்னு இவங்க பயத்துல கத்துறாங்க. ஸோ தாத்தாவும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, கையில கன் வச்சுக்கிட்டு இருந்தவன் தாத்தாவை ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து வேகமா தப்பிச்சு போறான். இந்த விஷயம் பக்கத்துல ஸ்டோர்ல இருக்கிறவங்களுக்குலாம் தெரிய வந்து ஆம்புலன்ஸ், போலீஸ்னு எல்லாருக்கும் கால் பண்றாங்க. ஆனா ஆம்புலன்ஸ் வரத்துக்குள்ளேயே 77 வயசு இருக்கிற நம்ம சார்லஸ் தாத்தா அந்த இடத்துலயே இறந்து போறாரு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே போலீஸ் கையில தான் இருக்கு. தாத்தாவை ஷூட் பண்ணி கொன்னது யாரு? ஸோ போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. நடந்த விஷயங்களை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படியாவது அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இந்த ஊர் தான். இந்த பாய் சிட்டின்ற ஊர்ல இருந்து 20 நிமிஷம் டிராவலில் இவங்களால கொலராடோவுக்கு போக முடியும், டெக்சாஸ்க்கு போக முடியும், மெக்சிகோவுக்கு போக முடியும். ஸோ கொலை பண்ணவன் எங்கே வேணாலும் போக வாய்ப்பு இருக்குது. 20 நிமிஷம் தான் இவங்களுக்கு டைமு, அதுக்குள்ளே கண்டுபிடிக்கணும். ஸோ விஷயமா அந்த ஸ்டோரில் சிசிடிவி கேமரா இருக்கும்ல, அந்த கேமராவை செக் பண்ணி பார்க்கலான்னு போலீஸ்லாம் போய் பார்க்குறாங்க. அங்கே தான் ப்ராப்ளமே. கேமரா ஸ்டோருக்கு உள்ளே தான் இருக்கே தவிர வெளியே எந்த ஒரு கேமராவும் கிடையாது. சரி, ஸ்டோருக்குள்ளே ஒரு கேமரா இருக்குல்ல, அதை செக் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா இந்த கேமராவில் சம்பவம் நடந்த விஷயம் பதிவாகவே இல்லை. வேற ஒரு டைரக்ஷன்ல இருக்கு அந்த கேமரா. ஆனா இருந்தாலும் போலீஸ் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. பிளாக் கலர் பிக்கப் ட்ரக் ஒன்று, அந்த ட்ரக்கில் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க யாருன்னு முகம்லாம் கேமராவில் தெளிவாக பதிவாகலை. அதோட முக்கியமான விஷயம், அந்த காரோடைய லைசன்ஸ் பிளேட் கூட தெரியல. அந்த லட்சணத்தில் இருக்க அந்த சிசிடிவி கேமரா. சரி, ஏதோ ஒன்று 3 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் எழுந்து நடந்து நேராக சார்லஸ் தாத்தா கிட்ட போறாரு. ஸோ இந்த பர்சன் தான் சார்லஸ் தாத்தாவை கொன்னு இருக்கணும். கன் ஷூட் சவுண்டு கேட்ட உடனே ஸ்டோரில் இருந்தவங்களாம் பயந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த பிளாக் கலர் பிக்கப் ட்ரக்கும் அங்கேருந்து அப்படியே வேற ஒரு சைடுக்கு போகுது. கண்டிப்பாக அது கொலைகாரனை பிக்கப் பண்ணிட்டு அவங்க எஸ்கேப் ஆகி போயிருப்பாங்க. ஸோ போலீஸ்க்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, கொலை பண்ண வந்தவங்க பிளாக் கலர் பிக்கப் ட்ரக்கில் வந்திருக்காங்க. சரி, இந்த பிக்கப் ட்ரக்கை வச்சு கொலைகாரனை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அகெயின் இன்னொரு ப்ராப்ளம். ஏன்னா இந்த டெக்சாஸ், ஓக்லஹோமா இந்த மாதிரி இடங்கள்லாம் ஒரு 100 கார் இருக்குன்னா அதில் 90 காரு பிக்கப் ட்ரக்காக தான் இருக்கும். எல்லாருமே அதுதான் யூஸ் பண்ணுவாங்களே. ஸோ அதனால் ஒரு பிக்கப் ட்ரக்கை வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவங்க வேற ஏதாவது ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ அதனால் சம்பவம் நடந்த இடத்துல போலீஸும் நல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு இந்த கொலைகாரன் ஷூட் பண்ண கன்னுல இருந்து ஒரு கேசிங் வெளியே வரும்ல, ஷெல் கேசிங், அந்த கேசிங்கை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இது ஒரு ஜஸ்ட் கேசிங், இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் இது ஒரு எவிடன்ஸ்னு சொல்லி அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி தேடும் பொழுது ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் எப்பவுமே கொலைகாரன் என்ன ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான்னு சொல்லி ட்ரெஸ்ஸை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிற கொலைகாரனும் போகிற வழியில் இந்த ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டு போயிட்டான். ஸோ அடுத்த எவிடன்ஸாக அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பக்காவான எவிடன்ஸ்னு சொல்ல முடியாது. இது மூலியமா ஒரு கொலைகாரனை இவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் போலீஸு நடந்த அந்த கொலையை நேரில் பார்த்த நம்ம சார்லஸோடைய ஒய்ஃப், அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொலை பண்ணவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த கொலைகாரனுடைய டிராயிங்கை வரைஞ்சிடுறாங்க. ஸோ அந்த கொலைகாரன் பார்க்க இப்படி தான் இருப்பான். ஸோ எது என்னவோ போலீஸ் அவங்களுக்கு
தெரிஞ்ச அந்த இன்ஃபர்மேஷனை ரேடியோல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சந்தேகப்படுற மாதிரி பிளாக் கலர் பிக்கப் ட்ரக்ல ஒரு 3 பேரை பாத்தீங்கன்னா உடனே தகவல் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் ரேடியோல வந்ததுக்கு அப்புறம் பாய் சிட்டில இருந்து 25 மைல் நார்த்ல தள்ளி இருக்கிற ஒரு ட்ரக் ஷாப், அந்த ட்ரக் ஷாப்போட ஓனர் போலீஸ்க்கு கால் பண்றாரு. சார், நீங்க சொன்ன மாதிரியே பிளாக் கலர் பிக்கப் ட்ரக்ல ஒரு 3 பேர் வந்தாங்க, அவங்கள நான் பார்த்தேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷனை சொல்றாரு. போலீஸும் அவர்கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ட்ரக் ஷாப்புக்கு பிளாக் கலர் பிக்கப் ட்ரக் வந்தது, அதுல 3 பேர் இருந்தாங்க. ஒருத்த மட்டும் தான் வெளியே வந்து பெட்ரோல் போட்டான், நானும் அவன் கூட பேசினேன், அவன் முகத்தை நான் நல்லாவே பார்த்தேன் அப்படின்னு ட்ரக் ஷாப் ஓனர் சொல்றாரு. போலீஸும் அந்த ட்ரக் ஷாப் ஓனர் கிட்ட இருந்து அந்த கொலைகாரன் எப்படி இருப்பான்னு இன்ஃபர்மேஷனை கேட்டு ஒரு டிராயிங்கா வரைகிறாங்க. இந்த டிராயிங்கையும் நம்ம சார்லஸோட ஒய்ஃப் சொன்னாங்கல்ல, அந்த டிராயிங்கையும் ஒன்னா வச்சு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட எல்லாமே மேட்ச் ஆகுது. கொலைகாரனை தான் இந்த ட்ரக் ஷாப் ஓனர் பார்த்துருக்காரு. சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வெறித்தனமா இறங்குறாங்க. ஆனா என்ன பண்றது, அந்த கொலைகார கும்பல் எங்க வேணாலும் போயிருக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட கிடைச்ச அந்த எவிடன்ஸை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. மொதல் எவிடன்ஸ் என்ன கிடைச்சது, ஒரு ஷெல் கேசிங். இந்த ஷெல் கேஸ்ன்றது கன் பவுடர்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். நார்மலா ஒரு கன்னுடைய ட்ரிகரை நம்ம புல் பண்ணும்பொழுது கன்னுக்குள்ள இருக்கிற ஒரு பின்னு ஷெல் கேஸோடைய பின்னாடி இருக்கிற சாஃப்ட் மெட்டல்ல வேகமா மோதும். அப்படி மோதும் பொழுது சில மார்க்லாம் உருவாகும். ஒவ்வொரு கன்னுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான மார்க்ஸ் உருவாகும். இப்படி மோதும் பொழுது ஒரு ஸ்பார்க் வந்து உள்ள இருக்கிற வெடிமருந்தெல்லாம் எரிஞ்சு ஃப்ரண்ட்ல இருக்கிற புல்லட்டை வேகமா தள்ளும். அந்த புல்லட் தான் நம்ம உடம்புல பட்டு நமக்கு இன்ஜுரிலாம் ஆகுது. பட் ஆனா அந்த ஷெல் கேஸ் கீழே விழுந்துரும். இதை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல வேலையா போலீஸ் கிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்கு, IBS, இன்டகிரேட்டட் பாலிஸ்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்ன்ற அந்த சாஃப்ட்வேர் மூலியமா இப்ப நார்மலா ஒரு கிரைம் நடக்குதா, அந்த கிரைம்ல இருந்து ஷெல் கேசிங் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அதை மொத்தமா ஸ்கேன் பண்ணி ஒரு டேட்டா பேஸ்ல சேர்த்து வைப்பாங்க. அதை தான் IBSன்னு சொல்லுவாங்க. இப்போ போலீஸ் கிட்ட ஒரு ஷெல் கேஸ் இருக்குல்ல, அந்த ஷெல் கேஸை அப்படியே ஸ்கேன் பண்ணி அதை IBSல இன்புட் பண்ணிட்டாங்கன்னா போதும், அந்த ஷெல் கேசிங்கோட மேட்ச் ஆகிற வேற ஏதாவது ஷெல் கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணும். ஒருவேளை மேட்சிங்கா இருந்ததுன்னா அந்த ஷெல் கேஸை எங்க இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த ஷெல் கேஸுக்கான கன்னு என்னன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைச்சிரும். கன்னோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டாலே அந்த கொலைகாரனை நம்மளால ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். அதே மாதிரி இவங்களும் இவங்க கிட்ட இருக்கிற ஷெல் கேசிங்கை ஸ்கேன் பண்ணி அந்த IBS சாஃப்ட்வேர்ல இன்புட் பண்ணும் பொழுது அதுக்கு மேட்ச் ஆன எந்த ஒரு ஷெல் கேஸுமே கிடைக்கல. அப்படின்னா இது ஒரு புது கன்னா இருக்கலாம். இந்த ஷெல் கேசிங்கும் ஊத்திக்கிச்சு. அடுத்த எவிடன்ஸ் இவங்க கிட்ட என்ன இருக்கு, ஒரு பிளாக் கலர் டிஷர்ட். ஆனா அந்த டிஷர்ட்ல DNA எவிடன்ஸ் ஏதாவது இருக்கலாம்ல. அதனால அந்த DNA ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணும் பொழுது ரொம்பவே வீக்கான ஒரு DNA சாம்பிள் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இந்த DNA கூட மேட்ச் ஆகிறவங்க அமெரிக்கால 19,000 பேர் இருப்பாங்க. 19,000 பேரையும் விசாரிக்கிறது இம்பாசிபிளான ஒன்று. அட்லீஸ்ட் DNA சாம்பிள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பர்சனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அந்த DNA வந்து ஒரு 19,000 பேர் கூட மேட்ச் ஆகுது. அந்த 19,000 பேர்ல யார் யாரெல்லாம் கிரிமினல் ஹிஸ்டரியோட சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தேடும் பொழுது இந்த பாய் சிட்டில இருந்து 500 மைல் தள்ளி இருக்கிற மார்க்ன்ற ஒருத்தரை பிடிக்கிறாங்க. மார்க் கிட்ட விசாரிக்கும் பொழுது, சார், நான் பாய் சிட்டின்ற ஊருக்கு வந்ததே கிடையாது, நான் தப்பு பண்ணதெல்லாம் உண்மைதான், ஜெயிலுக்கும் போனது உண்மைதான், ஆனா இந்த தப்பை நான் பண்ணவே இல்லைன்னு சொல்றாரு. அவரை நல்லா விசாரிச்சு பார்க்கும் பொழுது அவர் சொல்றது உண்மைதான் அப்படின்னு போலீஸ்க்கும் தெரிய வருது. இவருக்கும் சார்லஸ் இறந்து போனதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லை. போலீஸ் கிட்ட இருந்த 2 எவிடன்ஸுமே வேஸ்டா போகுது. ஷெல் கேசிங்கும் ஊத்திக்கிச்சு, டிஷர்ட்டும் ஊத்திக்கிச்சு. இதுக்கு மேல அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த கேஸை அப்படியே கிடப்பில் போட்டுறாங்க. இந்த விஷயங்கள் நடந்து 4 வருஷங்கள் கடந்து போகுது. இந்த IBSன்ற இன்டகிரேட்டட் பாலிஸ்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒவ்வொரு நாளும் அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அமெரிக்கால ஒவ்வொரு நாளும் நிறைய கிரைம் சீன்ஸ் நடக்கும். நிறைய கன்னெல்லாம் அவங்க பறிமுதல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது அந்த கன்னுடைய ஷெல்லு எல்லாத்தையுமே அவங்க ஸ்கேன் பண்ணி IBSல ரெகுலரா அவங்க இன்புட் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த 4 வருஷ கேப்ல கிட்டத்தட்ட 1000 கணக்குல ஷெல் கேசிங்க அவங்க பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது அன்சால்வ்டு கேஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலான்னு நம்ம சார்லஸ் உடைய கேஸை எடுக்கிறாங்க. எவிடன்ஸா இருக்கிறது என்ன, ஷெல் கேஸ் தான். இப்போ இந்த ஷெல் கேஸை 4 வருஷம் கழிச்சு IBS டெக்னாலஜியில் இன்புட் பண்ணி பார்க்கும் பொழுது அதோடைய எக்ஸாக்டான மேட்சிங் தெரியுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி மேட்சிங்கே இல்லாமல் இருந்தது. இப்போ மேட்சிங்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கன்னு யாரோடதுன்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம சார்லஸ் தாத்தா இறந்து போய் 4 நாள் கழிச்சு டென்வர்ன்ற ஒரு ஊரில் ஒரு கிரைம் சீன் நடக்குது. அங்கே போலீஸ்லாம் வந்து அந்த கன்னை பறிமுதல் பண்ணுறாங்க. அந்த கன்னு தான் இதோட மேட்ச் ஆகுது. அந்த கன்னை எந்த ஒரு கிரிமினல் கிட்ட இருந்து அவங்க எடுத்தாங்களோ அந்த கிரிமினல் கிட்ட விசாரிக்கும் பொழுது, சரி, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, கன்னை நான் அப்போ தான் வாங்கினேன்னு சொல்கிறாங்க. இங்கேயும் ஆகி
அகைன் போலீஸ் முட்டு சந்தில் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா கிரிமினல்ஸ் எப்பவுமே ஒரே கன்னை ரெகுலராக யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கன்னை டக்குன்னு வேற ஒரு கேங்குக்கு வித்துருவாங்க. அந்த கேங்கு இன்னொரு கிரைமை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிரிமினல்ஸ் வந்து கன்னை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுனால உண்மையான கிரிமினலை இவங்களால பிடிக்க முடியல. சரி ஓகே, அந்த கன்னோட ஓனரை யாரு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும் பொழுது லூயிசியானால இருக்கிற ஒரு போலீஸோடைய கன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சரின்னு அந்த போலீஸ் கிட்டயும் போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது அந்த போலீஸ் சொல்றாரு, என்னோட கன்னை எப்பயோ ஆட்டைய போட்டாங்க அப்படின்னு. கரெக்டா நம்ம சார்லஸ் தாத்தா இறந்து போனார்ல, அதுக்கு முந்தான நாள் தான் அவரோட கன்னு காணாம போயிருக்கு. அவர் ரிப்போர்ட்லாம் பண்ணிருக்காரு. ஸோ சார்லஸ் தாத்தாவை கொன்னவங்க ஒரு போலீஸோடைய கன்னை ஆட்டைய போட்டு அதுக்கப்புறமா தான் சார்லஸ் தாத்தாவை கொண்டு இருக்காங்களே. ஸோ இங்க தான் போலீஸ்க்கு ஒரு ஐடியாவே தோணுது. கன்னையே அவங்க திருடி கொண்டு வந்திருக்காங்கன்னா ட்ரக்கையும் கண்டிப்பா திருடி தானே கொண்டு வந்திருக்கணும். ஸோ இதே இடத்துல ஏதாவது பிளாக் கலர் பிக்கப் ட்ரக் காணாம போகிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்றாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதான் சார்லஸ் தாத்தா இறந்து போறதுக்கு முந்தான நாள் இந்த ஊர்லயே ஒரு பிக்கப் ட்ரக் ஒன்று காணாம போகிருக்கு. போலீஸும் வந்து விசாரிக்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல ட்ரக்கை காணோம், ஆனா ஒரு சிகரெட் துண்டு மட்டும் இருக்கு. ஸோ ட்ரக்கோட ஓனருக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கமே கிடையாது. 4 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சிகரெட்டை எவிடன்ஸா போலீஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் இருக்கிற டிஎன்ஏ வச்சு ஒரு பர்சனையும் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பர்சனை போயிட்டு பார்க்கலான்னு போலீஸ் ட்ரை பண்றாங்க. அவர்கிட்ட போயிட்டு சார்லஸ் தாத்தாவுடைய போட்டோவை காமிச்சு, இந்த தாத்தாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனேயுமே அந்த பர்சன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாரு. அவர் அழுத உடனேயுமே போலீஸ் கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க இவங்க தான் இந்த தப்பை பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் அந்த பிக்கப் ட்ரக்கில் 3 பேர் இருந்தாங்க. ஸோ உங்க கூட இருந்த அந்த மீதி 2 பேர் யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது இவரும் எல்லா உண்மையும் சொல்றாரு. ஸோ அந்த சம்பவத்தை பண்ண 3 பேர் யாருன்னா 28 வயசு இருக்கிற ஜாக். இவரு தான் தாத்தாவுடைய போட்டோவை பார்த்த உடனே தேம்பி தேம்பி அழுதாரு. அடுத்தது இந்த ஜாக்கோடைய பிரதரு டிமோத்தி, அப்புறம் இவங்க ஃப்ரெண்டு ஜெரமி. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இதையே பண்ணிருக்காங்களே. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க 3 பேரும் லூயிசியானால இருந்து ஒரு ட்ரக்கை ஆட்டைய போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கன்னை சுட்டுட்டு நேரா பாய் சிட்டிக்கு வந்திருக்காங்க. அங்கதான் நம்ம சார்லஸ் தாத்தாவை இவங்க பார்த்திருக்காங்க, பணத்தையும் கேட்டிருக்காங்க. தாத்தா கொஞ்சம் பயந்து போனதுனால வேற வழி இல்லாம ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டாங்க. அவங்களோட கன்னை வேற ஒரு கேங்குக்கு வித்துட்டு நம்மள போலீஸே பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா போலீஸ் இப்ப அவங்கள பிடிச்சிட்டாங்க. சரி ஓகே, உங்க 3 பேர்ல யாரு அந்த தாத்தாவை கொன்னது அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த ஜாக்ன்றவரும் என்னோட பிரதர் டிமத்தி தான் அதை பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொலையை பண்ணும்போது டிமத்திக்கு வெறும் 18 வயசு மட்டும்தான். ஸோ எல்லாரையுமே போலீஸ் ட்ராக் பண்ணி அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொலை நடந்து 4 வருஷம் கழிச்சு. ஸோ அந்த ஜாக்குக்கும் அவரோட ஃப்ரெண்டு ஜெரமிக்கும் 35 வருஷம் ஜெயில் தண்டனையை கொடுக்குறாங்க. தாத்தாவை ஷூட் பண்ணி கொன்ன அந்த டிமத்திக்கு வாழ்நாள் தண்டனையை கொடுக்குறாங்க. ஸோ வாழ்க்கை முழுக்க அவர் ஜெயிலில் தான் இருக்கணும். ஸோ இந்த விஷயம் எங்க ஆரம்பிச்சது? தம்மா துண்டு ஒரு ஷெல் கேசிங்கு. அதுல இருந்து போலீஸ் அந்த கொலைகாரனையே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த விஷயம்லாம் 2013 இருந்து 17 வரைக்கும் நடந்தது. இன்னைக்கு நிலைமையில ஐபிஎஸ் சாஃப்ட்வேர்ல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கன்ஸோடைய டீடைல்ஸ் இருக்கு. ஸோ எந்த கன்னில் நீங்க என்ன ஒரு தப்பு பண்ணாலும் அழகா மாட்டிப்பீங்க. மொதல் வீடியோவே இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டெரரா போயிட்டேன். வேற எந்த மாதிரி டாபிக்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரிலாம் முகத்தை காமிச்சு பேசுறது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. நானும் வாணியாவும் சேர்ந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து ரெகுலராக போடலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ நாளைக்கு நம்ம வேற லெவல் வீடியோவில் பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.